ஹாய் ஹாய்ஸ் யூஆர் வெல்கம் டு பிரின்சஸ் பிரட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து பரோட்டா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் சப்பாத்தியை வச்சு அதை எப்படி செய்யலான்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சப்பாத்தி செஞ்சு அதை பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்: தக்காளி கொஞ்சம் பீஸாக, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கடுத்து நம்ம பீஸாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ தூரில் பிடிக்காமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. வந்துருச்சுங்க நல்லா ப்ரௌன் கலரில். அதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பீஸாக நறுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லாமே கொஞ்சம் நேரம் தாளிக்கணும். தாளிச்சதுக்கடுத்து இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் எக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பண்ணாமல் விட்டாலும் விட்டுக்கலாம். இப்போ நான் எக் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். அது பக்கத்துலேயே பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா சப்பாத்தி பீஸாக நறுக்கி வச்ச சப்பாத்தியை எடுத்து அதோட ஆட் பண்ணணும். எல்லா சப்பாத்தியும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணேன். இப்போ சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி வச்சு ஈஸியாக சரி பண்ணியாச்சு. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.